வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிப்ரவரி 10ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது 2025 யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் முத்துராமன். கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது இதை யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா, நம்ம தமிழ் திரையுலகில் வாழ்நாள் சாதனையாளருக்கு இந்த விருது வழங்குவாங்க. அது யார் வாழ்நாள் சாதனையாளர் அப்படின்னா, தன்னுடைய வாழ்நாளில் பெரும் பகுதியை தமிழ் திரையுலகுக்காக அர்ப்பணித்திருக்காங்க அப்படின்னா அவங்கள தான் வாழ்நாள் சாதனையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது 2024ஆவது ஆண்டுக்கான கலைத்துறை வித்தகர் விருது நடிகை எம்என் ராஜம் அப்படிங்கிறவங்களுக்கு அறிவித்திருக்காங்க. இவங்க ஒரு பழைய நடிகை. அடுத்து பார்த்திங்கன்னா 2025ஆவது ஆண்டுக்கான விருது திரைப்பட இயக்குனரான எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கு அறிவித்திருக்காங்க. இவங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் பரிசு தொகையாக 10 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. அடுத்தது, தற்போது இந்தியா வந்த பேட்ரிக் ஹெர்மினி எந்த நாட்டின் அதிபர்? இதற்கான ஆன்சர் ஷெஷல்ஸ். ஷெஷல்ஸ் நாட்டுடைய அதிபரான பேட்ரிக் ஹெர்மினி அரசு முறை பயணமாக இந்தியா வந்திருக்காரு. அப்போ இந்தியா ஷெஷல்ஸ் இடையில் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமாயிருக்கு. அப்புறம் அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக ஷெஷல்ஸ் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான சிறப்பு பொருளாதார தொகுப்பு நிதி அப்படிங்கிறத இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த திட்டத்தின் கீழே $17.5 கோடி அவங்களுக்கு வழங்குகிறோம். அடுத்தது, 1000 மெட்ரிக் டன் தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகளை இந்தியா அந்த நாட்டிற்கு வழங்க போகிறோம். அடுத்தது, 2 நாடுகளும் சேர்ந்து SCSCL அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க, அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. SCSCL அப்படின்னா சஸ்டைனபிலிட்டி எக்கனாமிக் க்ரோத் அண்ட் செக்யூரிட்டி த்ரோ என்ஹான்ஸ்டு லிங்கேஜஸ் அப்படிங்கிறது. தமிழில் மேம்படுத்தப்பட்ட தொடர்புகள் வாயிலாக நிலைத்தன்மை, பொருளாதார வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு அப்படிங்கிறது தான். நம்ம எக்ஸாமில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, SCSCL அப்படிங்கிறது எந்த 2 நாடுகளும் சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணது அறிவித்தது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஆன்சர் இந்தியாவும் ஷெஷல்ஸை இணைந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கான 6 மாத கிராஷ் கோர்ஸ் நடத்துகிறோம். இது முழுக்க ஆன்லைன் பேட்ச் தான். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இது நம்ம நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, தற்போது எந்த நாட்டிற்கு 50 இராணுவ பயன்பாட்டு வாகனங்களை இந்திய இராணுவம் வழங்கியது? இதற்கான ஆன்சர் நேபாளம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நேபாளம் நாட்டிற்கு, அதாவது நேபாளம் இராணுவத்திற்கு நம்ம ஒரு 50 இராணுவ பயன்பாட்டு வாகனங்களை வழங்கியிருக்கோம். அடுத்தது, செயற்கைக்கோள் இணைய சேவைக்காக எந்த மாநிலம் ஸ்டார்லிங் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் குஜராத். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, செயற்கைக்கோள் மூலமாக இணையதளம், இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ நமக்கு பொதுவாகவே இன்டர்நெட் வேணும் அப்படின்னா அதுக்கு டவர் வேணும். ஆனால் டவர் இல்லாத பகுதி அல்லது டவர் மாட்ட முடியாத பகுதி, இப்போ கடலெல்லாம் பார்த்திங்கன்னா டவர்லாம் மாட்ட முடியாதுல்ல, அந்த மாதிரிப்பட்ட பகுதிகளையும் இன்டர்நெட் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் செயற்கைக்கோள் இன்டர்நெட் அப்படிங்கிறத வழங்குறாங்க. எலான் மஸ்க்கு சொந்தமான ஸ்டார்லிங் நிறுவனத்துக்கு கூட இப்போ குஜராத் அரசு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இதற்காக. ஏற்கனவே இந்த ஒப்பந்தத்தை முதல் முறையாக மகாராஷ்டிரா மேற்கொண்டிருந்தாங்க. இப்போ குஜராத்தும் அந்த ஒப்பந்தத்தை பண்ணியிருக்காங்க. அப்போ இதன் மூலமாக தொலைதூர பகுதிகள், இணைய சேவை இல்லாத பகுதிகளில் எல்லாம் இணைய சேவை கிடைக்கும். அப்போது முதல்ல எங்கே கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, முதல்ல எல்லை பகுதிகளில் குஜராத்தில் கொடுக்க போகிறாங்க. அடுத்தது மலை பிரதேசங்களில் இந்த வசதியை கொடுக்க போகிறாங்க. அடுத்தது பழங்குடியினர் கிராமங்களில் இதை கொடுக்க போகிறாங்க. குஜராத் மாநில முதல்வர் பூபேந்திர படேல் அப்படிங்கிறவர். அடுத்தது, கலாத்தியா பாலசுப்ரமணி என்ற புதிய வகை நண்டு எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் லட்சத்தீவுகள். லட்சத்தீவில் இப்போ புதிய வகை நண்டு ஒன்று கண்டுபிடித்திருக்காங்க. லட்சத்தீவில் அகத்தித்தீவு அப்படிங்கிற பகுதியில் தான் கண்டுபிடித்திருக்காங்க. லட்சத்தீவில் மனிதர்கள் வசிக்கிற 10 தீவுகளில் ஒன்று இந்த அகத்தித்தீவு. அந்த கண்டுபிடித்திருக்காங்கல்ல, அந்த நண்டிற்கு கலாத்தியா பாலசுப்ரமணி அப்படின்னு பெயர் வைத்திருக்காங்க. கலாத்தியா அப்படின்னா அந்த இனத்தை சேர்ந்தது. பாலசுப்ரமணி அப்படின்னு ஏன் பெயர் வைத்திருக்காங்க அப்படின்னா, அண்ணாமலை பல்கலைக்கழக கடல் அறிவியல் துறை முன்னாள் இயக்குனர் தான் பாலசுப்ரமணியன் அப்படிங்கிறவர். அவருக்கு பெருமை சேர்க்கிற விதமாக அவருடைய பேரை இந்த நண்டுக்கு வைத்திருக்காங்க.
அடுத்தது இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்களுக்கான இலவச உணவு திட்டம் முதலில் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை மாநகராட்சி. தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்குற திட்டம் இதை முதல் கட்டமாக சென்னை மாநகராட்சியில் இதை தொடங்கியிருந்தாங்க. தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை உணவு கொடுத்துருந்தாங்க. இப்போது அது பிப்ரவரி 9 அதாவது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாநகராட்சி மற்றும் நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் இதை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக 25 மாநகராட்சிகள், 145 நகராட்சிகள், 479 பேரூராட்சிகளில் இருக்கிற 1,29,689 தூய்மை பணியாளர்கள் பயன்பெறுவாங்க. இதற்காக நம்ம தமிழக அரசு ஒவ்வொரு ஆண்டும் 213.92 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ண போகிறாங்க. அடுத்தது SAFF Under-19 மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. SAFF அப்படின்னா சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது, தமிழில் தெற்கு ஆசிய கால்பந்து சம்மேளனம் அப்படிங்கிறது. அந்த அமைப்பு நடத்துகிற 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கால்பந்து போட்டியில் நம்ம இந்தியா தான் ஜெயிச்சிருக்கோம். இந்த போட்டி நேபாள் நாட்டில் தான் நடைபெற்றது. அதாவது இறுதிப் போட்டி நேபாளில் நடைபெற்றது. அடுத்தது முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக பருப்புகள் தினம், இது பிப்ரவரி 10 இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உலகின் பருப்பு வகைகள் எளிமையில் தொடங்கி மேன்மை வரை அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக வலிப்பு நோய் தினம், இது பிப்ரவரி 9 இந்த ஆண்டு கடைபிடிக்கிறோம். பிப்ரவரி மாதத்துடைய 2வது திங்கட்கிழமை நம்ம கடைபிடிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது நேற்றுக்கு பிப்ரவரி 9 தான் இதை நம்ம கடைபிடிக்கிறோம். இது வலிப்பு அப்படிங்கிறது நரம்பு தொடர்பான நோய். இதே தேசிய வலிப்பு நோய் தினம் அப்படிங்கிறது நவம்பர் 17 நம்ம கடைபிடிக்கிறோம். இனி ரிவிஷன் பார்க்கலாம். கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது 2025 யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் முத்துராமன். அடுத்தது தற்போது இந்தியா வந்த பேட்ரிக் ஹெர்மினி எந்த நாட்டின் அதிபர்? இதற்கான ஆன்சர் ஷெஷல்ஸ். அடுத்தது தற்போது எந்த நாட்டிற்கு 50 இராணுவ பயன்பாட்டு வாகனங்களை இந்திய இராணுவம் வழங்கியது? இதற்கான ஆன்சர் நேபாளம். அடுத்தது செயற்கைக்கோள் இணைய சேவைக்காக எந்த மாநிலம் ஸ்டார்லிங் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் குஜராத். அடுத்தது கலாத்தியா பாலசுப்ரமணி என்ற புதிய வகை நண்டு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் லட்சத்தீவுகள். அடுத்தது தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்களுக்கான இலவச உணவு திட்டம் முதலில் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை மாநகராட்சி. அடுத்தது SAFF Under-19 மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம போன வீடியோவில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினுடைய ஆன்சர் இது. மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜார்ஜ் ஜோசப். நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கான கேள்வி 133 அடியில் கன்னியாகுமரியில் கலைஞர் அவர்களால் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட ஆண்டு எது அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ 2000, ஆப்ஷன் பி 2002, ஆப்ஷன் சி 2001, ஆப்ஷன் டி 2003. இதில் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் மேலே தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.